பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளுக்கு அந்த அஃபீஷியல் நியூஸ் கிடச்சிருச்சு. நிறையா பேர் எஃப்ஜே போக போகிறாங்க, கனி வெளியே போக போகிறாங்க, சுபிக்ஷா போக போகிறாங்க, இல்லைனா கமருதீன் வெளியே போக போகிறாங்க, பார்வதி இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே இல்லை. இந்த வாரம் வெளியே போகிறது யாருன்னா பிரஜன் அவர் தான் வெளியே போகிறாரு. வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ள கப்புள்ஸாக வந்த விஜய் சேதுபதி அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு பிரஜன் தான் அஃபீஷியலாக வெளியே போயிட்டார் கைஸ். முதல் ஒரு 2-3 வாரத்துக்கு இவரோட கேம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் விஜய் சேதுபதி கூட நவம்பர் 22 ஒரு சண்டை போட்டார். அதுக்கப்புறமே அவரோட கேம் டோட்டலாக மாறிடுச்சு. நல்லாவே விளையாடிட்டு இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இவரை எலிமினேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட ஒய்ஃப் சாண்ட்ரா எலிமினேட் பண்ணியிருக்கலாம். மக்கள் ஓட்டு அடிப்படையில் முடிவு பண்ணாங்களா இல்லை சேனலே முடிவு பண்ணாங்களான்னு தெரியல. என்ன இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறமாவது நடிப்பு அறைக்கு சாண்ட்ரா அவங்களோட நடிப்பு வேலைகள்லாம் காட்டாமல் ஒழுங்காக கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க எதுக்கு வந்தாங்க, என்ன காரணத்துக்காக வந்தாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் இது மூலமாக. ஏன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை அப்படின்னு ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்காங்க. சனி ஞாயிறில் அப்படியே வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து ஒரு ஆக்டிங்கை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு. ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரம்யா, வியானா 2 பேரையுமே பயங்கரமாக விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த நகையை பாதுகாக்கிற டாஸ்கில் அந்த பக்கெட் எடுத்து வெளியே வைக்கிறதுல எல்லாருமே விக்ரம் தான் தப்பு அப்படின்னு விக்ரமை திட்டிகிட்டு இருப்பாங்க. விஜய் சேதுபதி இப்போ ரம்யாவும் வியானா நீங்கள் 2 பேர் தான் அதில் முக்கியமான காரணம், நீங்கள் யார்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி வியானாவை பயங்கரமாக ஒரு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ரம்யா கெட்ட வார்த்தை போடும்போதெல்லாம் நல்லா தானே பேசுகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஏன் உங்களால் கேள்வி கேட்க முடியல? ஒரு தலையாக நீங்கள் எந்த இடத்துலையுமே இந்த வாரம் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை, அமைதியாக உங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள்லாம் ரம்யா பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த நகையை பாதுகாக்கிற டாஸ்கில் எல்லாருமே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி எஃப்ஜேவை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டராக நடந்துக்காத ரம்யா தான் அதில் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு. ஒருவேளை அவங்க தலையாக இருக்கிறதுனால அவங்கள சொல்ல முடியலையா அப்படின்றது தெரியல. விஜய் சேதுபதி அதை கரெக்டாக நோட் பண்ணி யார் யார் எந்தெந்த டாஸ்கில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பக்காவாக டீட்டெயிலாக எடுத்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இன்னும் முழுசாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அதுலேயே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ரம்யா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் இங்கே இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி அப்படியே தாராளமாக கதவை திறக்கும், உங்களோட பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரம்யாவும் அழுதுகிட்டே போகிறாங்க, கதவும் திறக்குது. ரம்யா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போனாங்களா இல்லை கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு எந்த நியூஸும் நம்மளுக்கு வரல. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் படி ரம்யா வெளியே போகல, உள்ளே தான் இருக்காங்க. பிரஜன் மட்டும்தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. என்ன தான் விஜய் சேதுபதி ஒரு கோவத்தில் சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் வெளியே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, அந்த ஷோவும் அனுமதிக்காது. ஏன்னா இவங்க டே 1லேருந்து பாதுகாத்துட்டு இருக்கிறது ரம்யாவை தான். எதுக்காக ரம்யாவை இவ்வளோ நாள் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதுனே தெரியல. என்னோடய தனிப்பட்ட விருப்பம், பார்வதி கமருதீனை இன்றைக்கி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மைக்கை மறைச்ச விஷயங்கள், பிக் பாஸை மதிக்காத விஷயங்கள், இந்த மாதிரி நிறையா சம்பவத்துக்கு அவங்களே ஒரு ரோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வாரம் எபிசோட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பிரஜன் வெளியே போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.